வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய கோரிக்கை அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே சமயத்தில் கோயமுத்தூர், கரூர், ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையும் இதுதான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. கொரோனாவுக்கு முன்னாடி கோயமுத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ரயில் இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு கோயமுத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. வாரம் 2 முறை இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் வந்து அங்கே இருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி வழியாக திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லிருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் பகல் நேரத்தில் கோயம்புத்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் இணைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். நிச்சயமாக தூத்துக்குடியிலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு அங்கிருந்து வாஞ்சிமணியாச்சி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லிருந்து பழனி வழியாக இயங்காமல் இந்த ரயிலானது அப்படியே டைரெக்டாக கரூர், ஈரோட்டிலிருந்து திருப்பூர் வழியாக இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. ஏற்கனவே 8 மணிக்கு நாகர்கோவிலிருந்து ஒரு ட்ரெயின் வர்றதுனால இந்த ட்ரெயின் இன்னும் அதிகாலை நேரத்தில் புறப்பட்டுச்சு அப்படின்னா 2 ரயில்கள் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கரூர் வழியாக கிடைக்கப்பெறும். கோயம்புத்தூருக்கு இந்த 2 ட்ரெயினை தவிர வேறு எந்த ட்ரெயினுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. காலையில் ஒரு ட்ரெயின் நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர், அதே மாதிரி மாலையில் ஒரு ட்ரெயின், இரவில் ஒரு ட்ரெயின். இந்த 2 ட்ரெயினை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே ரயில் மீண்டும் மாலை நேரத்தில் புறப்பட்டு தூத்துக்குடி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது குறையும். ஒரு தினசரி ரயிலாகவும் இந்த ரயில் பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான் தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இது கோரிக்கை அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறையா பேர் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் கோயம்புத்தூரில் இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்ட மக்கள் அதிகமான பேர் திருப்பூரில் தங்களுடைய சொந்த வேலைக்காகவும் அல்லது வேறு ஏதாவது நிறுவனத்தில் தங்கி வேலை பார்ப்பதாகட்டும் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கனாலே போதும், கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இருக்கும். தூத்துக்குடிக்கு எத்தனை வண்டி வந்தாலுமே அதில் இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். கூட்ட நாட்களில், திருவிழா நாட்களில் இதை தவிர்ப்பதற்கு தினசரி ஒரு ரயில் இயங்குச்சு அப்படின்னா உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். அதுலேயும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இருந்தது அப்படின்னா இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ரயில்வே நிர்வாகத்தின் கையில் தான் எல்லாமே இருக்குது. ரூட்டு இதுதான், ட்ரெயின் இப்படி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை அவங்களுக்கும் தெரியும். ஆனால் சில கோரிக்கைகள் ஏற்கப்படுகிறது, சில கோரிக்கைகள் ஏற்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரியது. இது நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.